எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகலை அப்படின்னா நம்ம இங்கெல்லாம் போய் செக் பண்ணலாம். எதனாலலாம் மேபி இந்த ஜிஎஸ்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேஷன் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வவுச்சரில் போய் ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சேல்ஸ் என்ட்ரி வந்து வைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கம்பெனி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏபிசி கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பர்ச்சேஸ். ஸோ நான் ஸ்டாக் ஐட்டம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர்னு. ஸோ நான் அதையும் எடுத்துக்கிறேன். ஒரு 5 போட்டுக்கிறேன். நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நான் சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி கொடுக்குறேன். ஜிஎஸ்டியா இந்த இடத்துல எனக்கு கேல்குலேட் ஆகிட்டு வரல. ஸோ எதனால எனக்கு கேல்குலேட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னா, ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல சைடில் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜிஎஸ்டி டேக்ஸ் அனலைசஸ்னு இருக்குல்ல பார்த்தியா. ஸோ அதை வந்து நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இதில் என்ன மிஸ்டேக், நம்ம என்ன எரர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ ஸ்டேட் வந்து கேரளா, பட் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஐசிஎஸ்டி தான் போடணும். ஸோ அந்த எரர் வந்து நமக்கு இங்கே எடுத்து காட்டுது. ஸோ நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல ஐஜிஎஸ்டி கொடுக்குறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கேல்குலேட் ஆகி வந்துருச்சு. இந்த என்ட்ரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். அனதர் இஷ்யூ எதனால வந்து ஜிஎஸ்டி கேல்குலேட் ஆகாமல் இருக்குன்னா, நான் வந்து இப்போ எடுத்த சேல்ஸ் போடுறேன். ஸோ சேல்ஸுக்கு நான் அனதர் ஒரு பார்ட்டி வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி சேல்ஸ் லெஜரை கிளிக் பண்ணி ஸ்டாக் ஐட்டம் கொடுத்து ஒரு 2 வந்து நான் சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். பண்ணிட்டு இது வந்து சிஜிஎஸ்டி தான் நான் கொடுக்குறேன். பட் அப்போ எனக்கு வந்து கேல்குலேட் ஆகி வரல. பட் இந்த கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ நான் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து இந்த என்ட்ரிக்குள்ளே போகிறேன். இந்த லெஜரில் பார்த்தா இதுவும் வந்து தமிழ்நாடு தான். சிஜிஎஸ்டி நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அப்போ ஏன் எனக்கு கேல்குலேஷன் ஆகலை அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே போய் நம்ம பார்க்கலாம். பார்த்தோன்னா என்னன்னா, திஸ் வவுச்சர் ஹேஸ் நோ டேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா, நம்மளோட சேல்ஸ் லெஜர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் கொடுக்காம இருப்பேன். ஸோ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு இங்கே தெரியும் ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டியில் வந்து நான் நாட் அப்ளிகபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் அப்ளிகபிளாக மாற்றிக்கிறேன். மாற்றி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஜிஎஸ்டி கேல்குலேட் ஆகி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நான் இந்த இடத்துல எஸ்டிஎஸ்டியும் போடுறேன். இது எனக்கு ஆட்டோமேட்டிக் கேல்குலேஷன் வாங்கி வந்துருச்சு. ஸோ இதையும் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் இந்த என்ட்ரியும். அனதர் கேல்குலேஷன் இஷ்யூ எதனால வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ மறுபடியும் ஒரு சேல் என்ட்ரி போடுறேன். அதே வச்சு நான் சேல்ஸ் என்ட்ரி கிளிக் பண்ணிட்டு ஸ்டாக் ஐட்டம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு 1 கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் சிஜிஎஸ்டி செலக்ட் பண்ணுறேன். பண்ணும்போது நான் 9% வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து இங்கே கேல்குலேட் ஆகலை. எதனால எனக்கு கேல்குலேட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா, இந்த நம்ம கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து இந்த ஐட்டம்குள்ளே நம்ம போகலாம். பார்த்தனா இங்கே வந்து எனக்கு ஜிஎஸ்டி ரேட் வந்து நான் 5% தான் கொடுத்துருக்கேன். ஸோ 5%னா டேக்ஸ் வந்து 2.5. பட் நான் என்ன லெஜர் டேக்ஸ் லெஜர் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா 9%. ஸோ அதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேல்குலேட் ஆகாது. ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒரு பர்சன்டேஜுக்கு நம்ம லெஜர் சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி ஐஜிஎஸ்டி நம்மளே நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இப்போ கிரியேட் பண்ணிக்க மாதிரி காமனாக வந்து கிரியேட் பண்ணிட்டேன்னா எல்லா பர்சன்டேஜுக்கும் வந்து நமக்கு அப்ளிகபிலிட்டி ஆகும். ஸோ அந்த லெஜருக்குள்ளே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எந்த ஒரு பர்சன்டேஜுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ பண்ணாதனால எனக்கு வந்து எல்லா 9% ஆர் எந்த எல்லா பர்சன்டேஜுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகி வந்துடும். இந்த என்ட்ரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அனதர் இஷ்யூ நம்ம எங்கே மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நான் இந்த இடத்துல இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்பெனி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். என்ன பேஜ்னா பார்ட்டி டீட்டெயில்ஸ். ஸோ எங்கள் பார்ட்டி டீட்டெயில்ஸ் என்னன்னா இவங்க வந்து கேரளா, பட் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இங்கே கேரளா தான் இருக்கு. பட் நான் இப்போ இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்துறேன்னா மாற்றி சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஜிஎஸ்டி வந்து கேல்குலேட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் இதை ஐஜிஎஸ்டி நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு கேல்குலேட் ஆகலை. ஏன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளேஸ் ஆஃப் சப்ளைனா என்ன, நம்ம ஸ்டாக் வந்து எங்கே போகுது, இப்போ நம்ம கஸ்டமரோ இல்லை நம்மளோட சப்ளையரோ அவங்களோட இதை தான் வந்து நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளைல வந்து போடணும். ஸோ நம்மளோட கஸ்டமர் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து கேரளா. ஸோ நான் இந்த இடத்துல கேரளாலே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5% 5 அமௌண்ட்டுக்கு வந்து ஐஜிஎஸ்டி எனக்கு கேல்குலேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இடத்துல நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து செக் பண்ணணும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஆகணும் அப்படின்னா நம்மளோட விவி இன்ஃபோடெக்கில் வந்து நாங்கள் புதுசாக ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். க்ரோமில் வந்து vivinfotech.comல போயிட்டு இந்த இடத்துல கோர்சஸ் நமக்கு வந்து ஹோம் தான் ஸ்டார்டிங் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கோர்சஸ் அப்படிங்கிற இடத்த வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற டேலிகிராம் ஃபவுண்டேஷன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னா நம்மளோட பேசிக் டேலி பற்றி பேசிக் எல்லாமே நிறைய நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ்னா நாங்கள் ஜஸ்ட் 99 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேஜுக்கு அப்புறமா வந்து ஆட் டு கார்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சைன் இன் கொடுத்துக்கலாம். சைன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு உண்டானதை எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் பேங்க் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே பே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அமௌண்ட் வந்து 99, இந்த ஜிஎஸ்டி சேர்த்து 116. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோர்சஸ்னுக்குள்ளே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காட்டிடும். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.